சென்னை சிட்டியில 2, 3 நாளாவே வெதர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெதருக்கு ஏத்த மாரி நல்ல சுட சுட சாதத்துல தக்காளி ரசம் ஊத்தி சாப்பிட்டா எவ்வளோ நல்லாருக்கும். எவ்வளோதான் பார்த்து பார்த்து ரசம் நம்ம வச்சாலும், நம்ம அம்மா கையில ரசம் வாங்கி குடிக்கிற மாரி ரசம் கண்டிப்பா வராது. நான் சொல்றது சரியா இருந்தா அம்மான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, இதுல 3 தக்காளிய நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு தோலெல்லாம் கலண்டு வந்துரும். தோலையும் எடுத்துட்டு கையில வச்சு நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து அதிகமா புளிப்பு இல்ல. அதனால கொஞ்சமா புளி தண்ணி சேர்க்கிறேன். அதோட சீரகம், மிளகு, வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தமல்லி விதை இதெல்லாம் நல்லா இடிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூளையும் சேர்த்துட்டு 2, 3 கொதி வந்தோனே கொஞ்சமா பருப்பு தண்ணியும் சேர்த்து 2, 3 கொதி வந்த பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துடலாம். பொதுவாவே ரசத்த வந்து நெய்யில தாளிச்சா தான் டேஸ்ட்டும், மணமும் ரொம்ப நல்லாருக்கும். நெய் சேர்த்து நெய் நல்லா சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோனே ரசத்துல சேர்த்துக்கோங்க. கடைசியா பெருங்காயத்தூள் சேர்த்தீங்கன்னா தான் நல்ல மணமா இருக்கும். பெருங்காயத்தூளையும் சேர்த்த பிறகு கடைசியா கை நிறைய பொடியா நறுக்குன கொத்தமல்லி தூவுனீங்கன்னா அருமையான ரசம் ரெடி. இந்த தக்காளி ரசத்த செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு மறக்காம எல்லாருக்கும் இந்த ரெசிபிய ஷேர் பண்ணிடுங்க.